ட்ரூஃபில் காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பிளானை காமிக்கும்போது என்னென்ன விஷயம் காமிக்கிறோம்? ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், ஒர்க்கிங் டைம் இஸ் ஈக்குவல் டு மணி, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ரிச் பீப்புளுக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கும் உள்ள பீப்புள்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட், இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒருத்தருக்கு போய் காமிக்கும்போது அவங்க ரொம்ப ஆர்வமாக, சார் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. ஆனால் அடுத்த 2 or 3 days கழித்து அவங்களுக்கு கால் பண்ணுனா, ஸோ அந்த இன்வால்மெண்ட் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பியூட்டிஷியன் என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. பட் கரெக்டு தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஸோ அவங்க இந்த பிஸ்னஸ் பிளானை காமிக்கும்போது இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்ற உணர்வு நிலையில் இருக்காங்க. பட் எனக்கு பேசிவாக ஒரு இன்கம் இருந்தால் பரவாயில்ல, ஸோ என்னோடய ஒர்க்கிங் டைம்ஸ் எனக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் எனக்காக வேலை நடக்கக்கூடிய நேரம் ஒரு நாளில் 100 மணி நேரம், 200 மணி நேரம், 1000 மணி நேரமாக மாறணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் பணக்காரனாக மாறுறோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பர்சனாக மாறணும்னு ஆசைப்பட்றாங்க. இது எல்லாமே உண்மை தான். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவைன்ற உணர்வு நிலையில் அவங்க இருக்காங்க. தனக்கு என்ன தேவை அப்படின்றத அப்போதைக்கு நம்ம உணர்த்தும் போது அது தேவை அப்படின்ற மனநிலையில் அவங்க இருக்காங்க. ஸோ இதை எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அவங்க வீட்டு வந்துடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே போவாங்க. ஃபேமிலியுடைய என்வரால்மெண்ட், பிஸ்னஸ்க்கு நெக்ஸ்ட் டே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவங்க வருவாங்க. பிஸ்னஸ் என்வரால்மெண்ட், ஸோ இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. தனக்கு என்ன தேவை, எதை நோக்கி போகணுன்றதை மறந்துட்டு ஸோ டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மனநிலைக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நீங்கள் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணும்போது என்ன நான் பிஸ்னஸ் பிளான் காமிச்சேன், என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, சரி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மனநிலையில் ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு பதிலாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அதுக்கு காரணம். அதாவது தனக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க நம்ம பிளான் காமிக்கும்போது ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் தனக்கு என்ன தேவைன்றதில் அவங்க என்ன பண்ணல, டெசிஷன் முடிவு எடுக்கலை. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவைன்னு நம்ம முடிவு எடுத்தோம். அந்த முடிவில் நம்ம அதை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆசை மட்டும்தான் இருக்குது. அந்த ஆசை என்ன பண்ணுறதில்ல, ஸோ உறுதிப்பாட்டோடு இல்லை. ஆசை அந்த ஆசையில் உறுதியாக இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுது, அவங்க டே டு டே லைஃப்பில் போகும்போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் ஸோ அவங்களுடைய எவ்ரிடே சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு நேரம் சரியாக போயிடுது. ஸோ இதுதான் அதுக்கான காரணம். அதாவது இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு வீட்டை பார்ப்பீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ட்ராவல் பண்ணி முடித்து வந்த பிறகு அந்த வீட்டை பற்றி அவங்க யோசிச்சுருக்க மாட்டாங்க. ஆமாம், நம்ம அப்படி வீடு பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம், அந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் பரவாயில்லையே நம்ம நினச்சோம். ஆனால் அவங்க அப்படி விஷயத்தை பார்த்ததையே அவங்க மறந்துடுவாங்க லைஃப்பில். அப்போ ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகளுக்கான உறுதி அவங்ககிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினச்சோமே, அந்த விஷயத்தை அடையணுமே, அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த நிலைக்கு அவங்க என்ன பண்ணலை, உருமாற்றம் அடையலை. ஸோ அதுக்கான முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கல. இதுதான் காரணம். தனக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய தேவையை அடைந்தே தீர்வென்ற உறுதிப்பாடு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் தான் காரணம். அவங்களுக்கு எவ்ரிடே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, லைஃபு சரியாக போயிடுது. ஸோ அதனால் அவங்க ஆசைப்படுறதில்ல, அவங்க உறுதிப்பாடோடு இல்லை. அதுதான் அதுக்கான ரீசன். ஸோ இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத என்னால் உணர முடியுது. ஏன்னா மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசணும், இவ்வளோ ஆர்வமாக இருந்தீங்க, ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவெடுத்து அந்த முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏன் இந்த வியாபாரம் தேவைன்றதை உறுதிப்படுத்தி அவங்கள உணர வைக்கும்போது மட்டும்தான் அவங்க இந்த வியாபாரத்தை ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு வருவாங்க. வியாபாரம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஏன் இந்த வியாபாரத்தை தீவிரமாக செய்யணுன்ற அந்த தகிக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த தணல் அவங்களுக்குள்ள. நீங்கள் பிளான் காமிச்சிட்ட ஒரு 2வது நாள் 3வது நாள் அவங்கள போய் ஃபாலோ பண்ணி, ஸோ நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்க, ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இந்த பிளான் காமிச்ச பிறகு ஸோ என்னுடைய பர்சனல் சுச்சுவேஷனில் கொஞ்சம் டைல்யூட் ஆனேன். ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு இதை
எனக்கு இந்த பிஸ்னஸ் சொன்னவங்க ஸ்டிமுலேட் பண்ணி ஸோ இதை கான்க்ரீட்டாக வேணும் உணர்த்தின பிறகு தான் ஆமாம் நாம் வந்து ஆசைப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற கேட்டகரிக்குள்ளே போயிட்டோம். அப்போ நம்ம எவ்வளோ நாள் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஓட முடியும், எவ்வளோ நாள் நம்ம இந்த மாதிரியே வாழ முடியும். ஸோ அதனால் ஆஃப்டர் 2 இயர்ஸில் இதெல்லாம் நீங்கள் அடையணும்னு உண்மையாக விருப்பப்பட்டால் அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்குன்னு ஒரு சில எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கணும், ரெண்டாவது என்ன கற்றுக்கணும், மூணாவது என்ன கற்றுக்கணும்னு சொல்லி ஸோ உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கும் இது தேவை, உங்களுக்கும் இது தேவை, 2 பேர் சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், ஸோ அந்த அவங்க என்ன ஃபீல் பண்ணி இந்த பிஸ்னஸ் வேணும்னு முடிவெடுத்தாங்களோ அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் சுட்டி காமிச்சு ஸோ இதிலிருந்து நம்ம விலகாமல் ஸோ அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷனை க்ரியேட் பண்ணணும். யாரெல்லாம் இந்த வியாபாரம் ஏன் தேவை, நான் ஏன் இந்த வியாபாரத்தை தீவிரமாக செய்ய போகிறேன்ற காரணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க இந்த பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளுடைய குழந்தை, நீங்கள் ஒரு நபரை வந்து உங்களுக்கு கீழே ஐடி போட்டுவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட், அவங்க சைல்டு. இப்போ நம்ம குழந்தை ஆ போடலை அப்படி 10 தடவை சொல்லி கொடுத்தோம், ஆ போடலைன்னா நம்ம விட்டுற முடியுமா? ஸோ ஆ போடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு என்னென்னலாம் செஞ்சால் ஸோ இது ஈஸியாக கற்றுக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம முடிவெடுக்கிற மாதிரி ஸோ நமக்கு கீழே ஒரு பர்சனை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ஸோ அவங்களுக்கு எந்தெந்த வகையில் சொன்னால் அதெல்லாம் அவங்களுக்கு புரியும்ன்றதை நம்ம உணர்ந்து ஸோ அவங்களுக்கு உணர்த்துறது தான் ஒரு சரியான அப்ளைனுடைய ஒரு சரியான கடமை. ஏன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம ஏன் இந்த பிஸ்னஸ் எடுத்தோம், எதுக்காக பண்ண போகிறோம், ஆஃப்டர் 2 இயர்ஸில் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், ஸோ அதுக்காக அடுத்த 2 இயர்ஸ் நம்ம இந்தந்த வகையில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஐடியா கொடுத்து அவங்கள ஆக்டிவேட் பண்ணி நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அதுதான் உங்களுடைய ஒர்க்கு. இப்படி நீங்கள் அவங்கள செய்யும்போது அவங்கள ஸோ அந்த ஆக்டிவ் பேஸ்க்கு கொண்டுட்டு வர வரைக்கும் நீங்கள் அவங்கள தேடி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் எங்கே வரல, எப்படி பண்ணலாம், ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மொமெண்டம் வர வரைக்கும் பட் நீங்கள் அவங்கள கேர் எடுக்கிறது தான் லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் உங்களுக்கு இருக்குதுன்னா கரெக்டாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு குழுவை உங்களால் உருவாக்க முடியும். ஒரு குழுவை உருவாக்குவதற்கான அந்த தகுதியும் அதுதான். That is leadership. Thank you.